கிளீன் பண்றதுக்கு இந்த பட்ஸை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அத காதுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த பட்ஸினுடைய பாக்ஸ்லயே போட்டிருக்கு. இதை என்னைக்காவது நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? சோ காதை கிளீன் பண்றதுக்கு இந்த பட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. வேற என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த பட்ஸ் பாக்ஸ் வாங்கி பார்த்திருப்பீங்க. இதுல இயர் பட்ஸ் அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் பட்ஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருக்கு. நம்ம தான் இயர் பட்ஸ் நினைச்சிட்டு காதுக்குள்ள விட்டு வந்துட்டு இதை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பட்ஸுக்கு பின்னாடியே இந்த பாக்ஸ்லயே காஷன் அப்படின்னு போட்டு இது காதினுடைய வெளிப்புறத்தை கிளீன் பண்றதுக்கு தான். உள்ள இதை இன்சர்ட் பண்ணக்கூடாது, மூக்குலையும் இன்சர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாவே போட்டிருக்காங்க. சோ காதினுடைய வெளி பகுதி இருக்கு இல்லையா, அதை கிளீன் பண்றதுக்காக தான் இந்த பட்ஸ். அதை தாண்டி ஏதாவது வீட்டுல சின்ன சின்ன வேலைகள் இந்த பட்ஸ்னால எது உங்களுக்கு உபயோகமா இருக்கோ அதெல்லாம் பண்றதுக்கு தான். நிறைய பேர் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுவாங்க, இல்ல வாட் எவர் இட் மேபி. ஆனா காதுக்குள்ளேயோ மூக்குக்குள்ளேயோ இதை விடக்கூடாதுன்றது அந்த பாக்ஸ்லயே ரொம்ப தெளிவா எழுதியிருக்கு. சோ காதுல சேரக்கூடிய மெழுகு அண்ட் வெளியில இருந்து வரக்கூடிய பாக்டீரியாஸ்ல இருந்து உங்க காதுகளை பாதுகாக்கிறது தான் அந்த அழுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதை வந்து நம்ம அப்படியே விட்டுறவும் முடியாது. அப்பக்கப்ப கிளீன் தான் பண்ணணும். சோ இந்த காது மெழுகு அப்படின்றது தொற்று நோயில இருந்துமே உங்களை பாதுகாக்குது. ஆனா இது அதிகமா சேர சேர உங்களுக்கு அது பிரச்சனையாக தான் அமையும். அதனால இந்த இதை அடிக்கடி நம்ம கிளீன் பண்ணியே ஆகணும். ஆனா அதுக்காக நிறைய பேரு தேவையில்லாததெல்லாம் எடுத்து காதுக்குள்ள விட்டு இதை கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னுமே பிரச்சனையா அதிகப்படுத்திட்டு தான் இருக்கிறீங்க. சோ இந்த பட்ஸை வச்சு கிளீன் பண்ணும்பொழுது ஆப்வியஸ்லி உள்நோக்கி தான் வந்து அந்த மெழுகு எல்லாமே போகும் அப்படின்னு தான் பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இதை வெளிநோக்கி தான் எடுத்தாகணும். அதுக்கு நம்பர் 1 நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் அப்படின்னு சொல்றாங்க. காதுல வெதுவெதுப்பான தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயில் வந்துட்டு நீங்க போர் பண்ணலாம். அதுக்காக கொடங்கொடமா ஊத்த சொல்லல, ஒரு சொட்டு போதும் அப்படின்னு சொல்றாங்க. காதுக்குள்ள ஒரு மிதமான சூட்டு, உங்களால சூடு பொறுக்கக்கூடிய வெதுவெதுப்பான சூடு, சுட சுட ஊத்திராதீங்க, சூடு இல்லாமலும் ஊத்திராதீங்க. வெதுவெதுப்பான ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயில வந்து நீங்க காதுல போட்டுட்டு கொஞ்ச நேரம் நீங்க அப்படியே வச்சிருக்கும் பொழுது அதுவே வந்து அந்த காதுகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மெழுக வந்து வெளியில எடுத்துட்டு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வெளியில வர்றதுக்கு 1 இருந்து 2 நாட்கள் அல்லது சில மணி நேரங்கள்ல கூட தானாவே வெளியில வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதுவுமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்ல. வெளியில வரதை நீங்க அப்பப்போ ஒரு பட்ஸ் வச்சுட்டு கிளீன் பண்ணிக்கோங்க. இது வந்து தானாகவே வெளியில வந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 2 ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது மெடிக்கல் ஷாப்ல அவைலபிளா இருக்கும். 3% கரைசல் அப்படின்றது தான் நீங்க வாங்கணும். இத வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டு 1/2 டீஸ்பூன் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி இத கொஞ்சம் கொஞ்சமா உங்க காதுகள்ல விடலாம். ஒரு சொட்டு இல்ல 2 சொட்டு கூட போதும். அதை தாண்டி நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். இந்த கரைசலை வந்து நீங்க காதுக்குள்ள போட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க இந்த காதை இந்த சைடு சாய்ச்சி வச்சிருக்கும் பொழுது அது வந்து அது ஊறி அது அப்படியே வெளியில வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சில நிமிடங்கள்லயே இந்த மெழுகு வெளியில வந்துரும். ஒரு சொட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, 2 சொட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அது வரல அப்படின்னா நீங்க வேணா அதனுடைய அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோனே நிறைய அளவு நீங்க போட வேணாம். இது வந்து ஒரு காதுக்கும் தனித்தனியா நீங்க பண்ணிக்கோங்க. சொட்டு ஊத்திட்டு அதுக்கப்புறமா இப்படி சாய்க்கும் பொழுது அது வந்து அந்த மெழுக கரைச்சு அப்படியே வெளியில கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு முறை. 3வது, அதிகப்படியா காது மெழுகு இருந்துச்சு அப்படின்னா காதுகளை வெதுவெதுப்பான நீர்ல கழுவுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதுவே அந்த வெதுவெதுப்பான நீர்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கும் பொழுது இன்னுமே அந்த மெழுகு அழகா வெளியில வந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி நீங்க காதுகள்ல தண்ணீர் வந்து பயன்படுத்துறதுக்கு முந்தின நாளே ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சொட்டு ஆயில் விட்டுட்டு அடுத்த நாள் நீங்க வந்து இந்த தண்ணியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பயன்படுத்தும் பொழுது அந்த தண்ணியால ஊறி போனதை வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு துணியை வந்து நீங்க லைட்டா சுத்தி பயன்படுத்தலாம். பட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. அதுவுமே அதை வெளியில வர்றதை வெளியில கொண்டு வரதுக்காக தான். ரொம்ப காதுக்குள்ளலாம் அந்த துணியை விட்டு குடையக்கூடாது. சோ மார்க்கெட்ல காதுல இருந்து அழுக்க எடுக்கிறதுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஆனா அதுவுமே ரொம்ப காதுக்குள்ள போட்டு குடையறீங்க அப்படின்னாக்கா காதுல இருக்கக்கூடிய டைம்பானிக் ஜவ்வ வந்து இது சேதப்படுத்தும். அதனால ரொம்ப இன்டர்னலி நீங்க வந்துட்டு இன்சர்ட் பண்ணக்கூடாது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி அவைலபிளா திரையில தெரியக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி அவைலபிளா இருக்கு. இதை வச்சு நீங்க ஓரமா கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். இதையும் நான் சொல்றேன், காதுக்குள்ள பயங்கரமா இன்சர்ட்டே பண்ணவே கூடாது. இதை தாண்டி துணியை வச்சு நீங்க அந்த தண்ணீரை வெளியில எடுக்கும் பொழுது லைட்டா துடைக்க இது வந்து வெளியில வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்க காதுல இருக்கக்கூடிய அழுக்க வந்து கிளீன் பண்ணணும், ரொம்ப உங்களுக்கு பயமா இருக்கு. இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்றதுக்கு பயம் இருக்கலாம் சிலருக்கு. நீங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க சொல்லுவாங்க எது சரி எது தவறுன்னு. அண்ட் நான் சொன்ன இந்த முறையிலுமே நீங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணலாம், நீங்களாவே எதையாவது ட்ரை பண்றதுக்கு முன்னாடி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.